இன்னைக்கு என்ன முடிவுதான் வருதுன்னு பார்க்கணும். டேய் பாட்டியே டென்ஷன் ஆயிட்டாவடா. இதுக்கு மேல நம்ம தப்பிக்க முடியாது. நம்ம வெப்பன்ஸ் எங்கடா? டா மாமா ஐயோ என்ன பண்ணியாச்சுன்னு தெரியல. ஆகா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டி வச்சு நம்மள கூப்பிட்டுட்டானுல. என்ன எல்லாரும் ஒரே இடத்துல? மாமா மாட்டிக்கிட்டோம் மாமா. என்ன என்ன சேர்த்து சொல்றீங்க? எங்களுக்கு வேற வழி தெரியல மாமா. டேய் அதுக்கு என்ன ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒன்னா கூட்டு வச்சிருக்கீங்க? நாங்க எங்க மாமா கூட்டணும், அதுவா சேர்ந்த கூட்டம். எங்களை கைண்டாம பிடிச்சு வச்சுக்கிட்டு எங்க போன, யாரு கூட்டாந்து விட்டானு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு எங்க படா படுத்துறவ மாமா. காப்பாத்திரு மாமா. டேய் அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? மாமா எங்களை பத்தி தெரியும்ல. என்ன மிரட்டுறிய? எனக்குலாம் உங்களை பத்தி எதுவும் தெரியாது. அப்படியா மாமா? சரி அப்ப நாம உண்மை சொல்லிட வேண்டியதா. அங்க ஏதோ பலமா டிஸ்கஸ் நடக்குதே. இவனு கூட்டு தலைவனியா இருப்பானோ? இவனு எதுக்கு மிரட்டுவ? பொறுத்து இருந்து பாப்போம். என்ன உண்மைடா? டேய் என்னடா பிளாக்மெயில் எல்லாம் பண்றீங்க? இல்ல மாமா, உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டோம். டேய் பிளாக்மெயில் பண்ணாதீங்கடா. நான் என்னடா பண்ணேன்? சரி விடு மாமா, நாங்களே பாத்துக்கிடுதா. ஆமா நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க தான் மாட்டிருக்கீங்க. மாட்டினது என்னமோ நாங்க தான் மாமா. அண்ணா கூட்டு போனது யாரு மாமா? என்னடா வெள்ள நம்பியார் மாதிரியே பேசுற? மாமா பால் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. நீங்களாச்சும் உங்க குடும்பமாச்சு, என்ன விட்டுருங்கடா. அப்படியா மாமா? ஆதிர் அக்கா போன் நம்பர் வேணும்னு கேட்ட மாதிரி இருந்தது. தாய வில்லி என்ன புதிரெல்லாம் போடுற? இல்ல மாமா, அவ உண்மைதான் மாமா சொல்லுதா. ஆதிர் அக்கா போன் நம்பர் எடுக்கத்தான் போனோன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க மாமா. அவ்வளவுதான், உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது மாமா, காப்பாத்த முடியாது. டேய் மிரட்டதுக்கு கொஞ்சம் வயசு வேணும்டா. வயசுக்கு மீறி மிரட்டுறீங்கடா. வழி தெரியல மாமா, நீங்க தான் கூட்டு போனோன்னு ஒத்துக்கணும். அதெல்லாம் உண்மை. டேய் நான் உங்களுக்கு தெரியல தானடா விட்டேன். ஆனா நாங்க தெருக்கு போகலையே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு இல்ல, நான் தான் கூட்டு போனேன், நான் தான் கூட்டு வந்து விட்டேன். ஒண்ணு சொல்ல வேண்டாம். டேய் இந்த குடும்பத்தெல்லாம் தப்பிக்க முடியாதா? இந்த குடும்பத்துக்காரங்க போய் சொல்ல முடியாது. நான் மாட்டிக்குவேன்டா. என்ன தருணே ரொம்ப டிஸ்கஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. டேய் எனக்கு ஆரம்பிச்சுட்டவ என்ன போட்டு விட்டீங்க? தருண் இந்த வளர்ந்த சித்தப்பா வேற. வளர்ந்தவை என்ன கேள்வி கேட்டான் பத்தியா? வளர்ந்த சித்தப்பா கூட விட்டுல, இவளுக்கு காரணமே தேன்மொழி சித்திதான். மாமா டேய் உன் குடும்பத்துல எல்லாம் தப்பிக்க முடியாதுடா. போய் சொன்னா நான் மாட்டிக்கிடுவேன்டா. அப்பா ஆதிர கல்சத்தை சொல்லிட வேண்டியதான். டேய் எனக்கு இப்ப ஏற்கனவே நியாயம் தெரியல. இந்த நேரத்துல எதுவும் போட்டுக்கிட்டு கொடுத்துறாதீங்கடா. இப்ப என்ன நான் தான் உங்களை கூட்டு போயிட்டு கூட்டதுன்னு சொல்லணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான் மாமா, ரொம்ப சிம்பிள். நிப்பாட்டுடா, அதான் மாட்டி விட்டுட்டீல. சரிடா உண்மையிலே எங்க போனீங்க? யார் கூட்டு வந்தா? ஐயோ மத இத சமாளி மாமா, உங்ககிட்ட உண்மை சொல்லதுக்கு என்ன? மத இங்க சமாளிச்சுட்டு வாங்க, அப்புறமா நமக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வயசுக்கு மீறி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம்ல, எனக்கு தேவைதான். மாமா அப்படி சொல்லக்கூடாது. நிறைய விஷயத்த நாங்க தான் உங்களுக்கு உதவி பண்ணிருக்கோம், அதை மறந்துடக்கூடாது. அதுக்குதான் கிரிக்கெட் டீம்ல சேர்த்துட்டோம்ல. எங்க ஒரு பேட்டு கூட அடிக்க விட மாட்டேன்ட்டானுவ. வீட்டுல போய் பால் குடிச்சிட்டு தூங்குங்கன்னு சொல்லிட்டானுவ. பின்ன பால் டப்பா தூக்கண்டி கையில பேட்டை தூக்குனா அப்படிதான் சொல்லுவாங்க. மாமா ரொம்ப இன்சல்ட் பண்ணுவீங்க மாமா. சரிடா சரிடா. ஏய் தருண், நீ பேசுனதெல்லாம் போதும். என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டீல என்ன? இல்லம்மா எவ்வளவு தூரம் டிஸ்கஸ் நடக்குன்னு பாப்போம். பெரிய மனுஷங்களா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுதாவே. ஏய் தருண், உன் வயசு என்ன, இதுக்கு வயசு என்னடா? இத கூட நீ கூட்டு வச்சிருக்க. அப்படி சொல்லக்கூடாது. அவங்களும் மனுஷங்க தானே. மனுஷங்க இல்ல புள்ளைங்கடா. ஏய் என்னடா? சரி இப்போ உண்மை சொல்லுங்க. என்ன என்ன உண்மை? இவங்கள கூட்டிட்டு போனது யாரு? வரும்போது இவன தலையிலயும் இடுப்புலயும் தூக்கி கூட்டு வந்தது யாரு? யாரு? ஏய் கவுத்துட்டாருடா மாமா. யாரு? நானேதான். யாரு? நானா? இத நாங்க நம்பணும். அவனை நீ மிரட்டுதான்வே, நீ அதுக்கேத்த மாதிரி சிங்கி அடிக்க. உண்மைய சொல்லி இவனை உண்மையில நீ தான் கூட்டு வந்த. என்ன பச்சை பிள்ளைல நம்ப மாட்டேங்க? யார் பச்சை புள்ள? இவனு இல்ல, இருந்தாலும் பச்சை பிள்ளைதான். ஒரு மணி நேரமா பாட்டு படிச்சே பொழுத போச்சிருக்கானுவ. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கானோடா. இவனதானே? கண்டிப்பா. உண்மை சொல்லு, நீ தான் கூட்டு போன, வருமா நீ தான் கூட்டிட்டு வந்த. ஆமா. சரி சரி, அவன் தான் கூட்டு போயிட்டு அவன் தான் கொண்டு விட்டேங்காமல. யாரு இந்த தாள் கொண்டு விட்டா? அவங்க கோட் சூட் போட்டுருந்தாங்க. கோட்டு சுட்டு போட்டுருந்தாங்களா? அது யாரு? டேய் என்ன மாட்டி விட்டீங்க? அவ தெளிவா சொல்றா கோட் சூட் போட்ட ஆளுன்னு. டேய் நான் கோட் சூட் பார்த்ததே இல்லடா.
டேய் உங்க வீட்டுல இருக்க எல்லாருமே இடுதடி மாறிடா. நெருங்கி வந்தாலே நான் அப்பளமா ஆயிருவேன். குத்து நான் வச்சுக்க அவ்வளவுதான். டேய் என்னடா என்ன கோத்து விட்டீங்க? வலி தெரியல மாமா. வழி தெரியலங்க தானே என்ன கோத்து விட்டீங்க? டேய் அது ஏதோ கோட் சுட்டு போட்டாலாமே. கோட் சூட்டு போட்டாளா? நம்ம ஊர்ல ஏடா கோட் சூட் போட்டாலேதா? ஏப்பா நீங்க கூட எப்பவும் கோட் சூட் போட்டு தான் அலைவீங்க. தினேஷ் அப்பா கூட கோட் சூட் போட்டு தான் அலைவாங்க. நம்மளே முடக்கிட்டானுல. டேய் இது கோட் சூட் இல்லடா, யூனிஃபார்ம். அதே மாமா தரன் மாமா அப்பள போட்டுட்டு வந்தாங்க. சும்மா கோட். ஆமா ஆமா ஆமா. இல்ல அவர் ரொம்ப ஹைட்டா இருந்தாரு. இந்த தரன் குள்ள பையல. ஹாய் தேவலி, என்ன போற போக்குல குள்ள பையன்னு சொல்ற? அந்த வளர்ந்து சிரிக்கான். அதுக்காண்டி எல்லாருமே இவன மாதிரி வளர முடியும்? நம்ம தாயே நீ கெட்டிக்க போறவன் வளர்ந்தவன் தான். அதுக்காக என்ன குள்ள பையன் சொன்ன? அவ்வளவுதான் இருக்கு சொல்லிவிட்டேன். சரிடா, நீ ஏன் உண்மையிலே போட்டு போட்டு வந்த? ஆமா ஆமா. ஐயோ தேன்மொழி வேற விட்ட மாட்டேங்கிறாள. ஐயோ படுத்துறாள. தேன்மொழி நீ ஏதோ நோட்டு கட்டிய? பேச மாட்டாதல. உண்மை சொல்லு. நீனா கூட்டி வந்த? பாத்தில மாமா. நீங்க ரொம்ப பாவம் தான்டா. சரி சரி, அதான் ஒரு முடி வந்துட்ட, விட்டு தள்ளுங்க. இல்ல நான் நம்ப மாட்டேன். நீதான் கூட்டு போயிட்டு நீதான் கூட்டு வந்தேன்னா வந்த உடனே சொல்லிருப்பாங்க. இப்படி பாட்டு படிச்சு சமாளிக்கணும்னு அவசியமே இல்ல. இவங்க யார் கூட தான் போயிருக்காங்க, யார் கூட தான் வந்திருக்காங்க, உண்மை சொல்லணும். சப்பா இப்பமே கண்ணை கட்டுதே. எங்களை பார்த்தா பாவமா தெரியலையா? நாளைக்கு வரை நியூ இயர் எல்லாருமே சேர்ந்து விஷ் பண்ணிடுவானே. எப்படி சமாளிக்க பத்தில? சரி சரி விடுங்க. எப்படியா இனிமேல் எங்கேயும் போக கூடாதுன்னு காப்பாத்த அந்த தெய்வமே. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. டேய் வரி ஓடிரு சொல்லிட்டேன். இல்ல நான் பார்த்தேன். என்ன யாரும் நம்ப மாட்டேங்கவல. ஐயோ தாயே விடு. உண்மையிலே தரன் கூட்டு போயிட்டு கூட்டு வரல எல்லாருக்கும் தெரியும். இவன் வேற யார் கூட தான் வந்திருக்கானு எங்களுக்கும் தெரியும். ஆனா நீ என்னதான் நினைச்சாலும் சரி, இவன வாயில இருந்து நீ உண்மையை வாங்கவே முடியாது. உண்மையிலே உனக்கு உண்மை தெரியணும்னா அம்மா சொன்ன மாதிரி அவனை தூங்கிட்டு இருப்பான தட்டி எழுப்பி, ஏய் உங்களை கொண்டு விட்டுட்டு போனது யாருடான்னு ஒரு வார்த்தை கேளு. அப்படியே ஒப்பிச்சுட்டு தூங்குவாங்க. அப்படியா? டேய் வாங்கடா சித்தி தூங்க வைக்கிறேன். டேய் யாரு கிட்ட? எங்க கிட்டயா? சித்தி இன்னைக்கு நியூ இயர். இன்னைக்கு நைட் நாங்க தூங்க மாட்டோம். நீ ஒருத்தி, நீ மனசுல நினைக்கிறதே அவனை சொல்லிடுவானுவ. நீ இல்ல வாய் தந்து வர சொன்னாங்க. இனிமே நீ தெரிஞ்சுக்க முடியாது, விட்டுரு. தெரிஞ்சுக்காம விடவே மாட்டேன். நான் கண்ணால பார்த்தேன். பாட்டி என்ன தங்க பிள்ளை? தங்க புள்ள படுத்துன பாடு கொஞ்சம் நஞ்ச இல்ல. தங்க புள்ளையா? பாட்டி ஹாப்பி நியூ இயர் பாட்டி. ஐயோ என் தங்கமே, என் தங்கம், ஹாப்பி நியூ இயர் தங்கம். அப்படியே எல்லாருக்கும் சொல்லிடுறியா? என்னடா டேய் என்ன? கோவத்துல நிக்காவலாம், நமக்கு சொல்ல மாட்டாவலாம். தங்க புள்ளைல, தங்க புள்ளைல மாட்டோம். நீங்க சொல்ல மாட்டோம். இவங்களுக்கா சொல்லண்டா. உங்களை ரசிச்சு பாத்துட்டு இருக்கா பாரு, அவளுக்கெல்லாம் சொல்லிடுறேன். அங்க சொல்றேன். எங்களை பார்த்துட்டு இருக்க அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணா, அக்கா, பாப்பா எல்லாருக்கும் Happy New Year. தங்க பிள்ளை அப்படியே உங்க வாயால எல்லாருக்கும் ஒரு பிளஸிங் சொல்லிருங்க பாப்பா. நான் சொல்றேன். டேய் அப்படியே எங்களுக்கும் சொல்லுங்கடா. அதை எங்க சொல்லிக்கிடுறேன். நான் சொல்லேன். என்னடா சொல்லணும்? நல்ல சொன்னதாண்டா. நம்மள எல்லாரும் பாசமா வச்சிருப்பாவே. நம்ம புது வீடு கட்டணும்ல, அதே மாதிரி அவங்களும் கட்டட்டும். ஆமா புது வீடு கட்டுங்க. எங்க வீட்ல அப்படி நிறைய பேர் இருக்காங்களா, அதே மாதிரி உங்க வீட்ல நிறைய பாப்பா எல்லாரும் இருக்கட்டும். யார் என்ன சொல்லலாம்? நீங்களா சொல்லுங்க பாப்பா. யார் என்ன சொல்லணும் பாட்டி? டேய் உங்களுக்கு தோணுதை சொல்லுங்கடா, அதான் நல்லா இருக்கும். பேசாம பாட்டி சொன்ன மாதிரியே சொல்லிடுவோம். சந்தோஷத்தை பத்தியில ஒரு வழியா என்னைய பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டானுவ. அப்பா எங்க வில்லங்கத்துல மாட்டி விட்டுவானு நினைச்சேன். நல்லா சமாளிக்கிறானுவல. இவனுடைய எல்லா வேலைக்கும் வச்சுக்க வேண்டியதான். தரணே ஐயோ இந்த வளர்ந்தா வேற. நான் மனசதான் நினைக்கேன், வெளில சொல்லிடுறான். அண்ணா என்னமோ நினைச்ச மாதிரி இருந்தது. டேய் நிப்பாட்டுறா, அதான் புரியுது இல்ல. உடு போயிட்டு போல வயிற்றுல கலப்பாத. என்னடா? ஒண்ணு இல்ல பாட்டி. தமிழே இது ஆதிரா தானே? எனக்கு சாக்காதான் இருக்கு. பாட்டி ஆதிரா பாட்டி ஹாய் ஹாய் சொல்லுங்களா.
ஆதிரா, இது என்ன? என்ன மாமா? இது என்ன கோலம்? அமெரிக்கா ஸ்டைல் மாமா. அதான் இங்க அதுக்குன்னு கேக்குறாங்க. ஸ்டெப்பி, அது ஏன் இஷ்டம், வாயை மூடு. ஆதிரா, என்னம்மா இது? ஹாய் பாட்டி, என்ன? சரிம்மா. சரி சரி, எப்போ வந்த? என்ன என்ன? ஆதிரா கியூட்டா இருக்கல? தொலைச்சி சொன்னா பொறுக்காத. என்ன மதனு, ஒன்னும் புரியலையே. டார்லிங், வாங்க. என்ன நடக்குதுங்க? டார்லிங், அப்படி பத்துக்கிட்டு வருது எனக்கு. யாருக்குமே இந்த நிலம வரக்கூடாது. தருண், இது நீ ஏன் வாங்கி கட்டிக்கிட்டது? தேவைதான் இவனுக்கு. நாம எவ்வளவோ சொன்னோம், கேட்டானா? இப்ப பாரு, அவன் மூஞ்சி முறைய பாரு. தருண், நான் சும்மா தான் இருக்கேன். எவனை கொஞ்ச நாள் எனக்கு என்ன? டார்லிங், இதான் மை ஃபேமிலி. இங்க இருக்கா வா ஃபேமிலி. இது ஒரு ஸ்டூபிட். நீங்க உள்ள வாங்க. ஆமாடி, நான் ஸ்டூபிட் தான். தனியா மாட்டோம் இல்ல இருக்கும் உனக்கு. பாட்டி, சொல்லுமா. மை ஹஸ்பண்ட். சாக்க குறைங்க. ஆதிரா, எல்லாரும் உங்களை மாதிரி இருப்பாங்களா? நேரம் பார்த்தா குத்தி கட்டுதே. ஆமா, இருக்குள்ளச்சி. தருண் சொல்ற மாதிரி எல்லாரும் உங்களை மாதிரி வளர முடியாது, கேட்டீங்களா? மனுஷனா இவ்வளவு வேணா இருப்பாங்க. சிரிச்சு கவுத்துருவீங்களா? அங்க பாருட்டி குள்ளச்சி. சரிம்மா, நல்லா இருக்க. தேங்க்யூ பாட்டி. என்ன பண்ண சொன்னீங்க? நல்லா இருக்கான்னு சொன்னேன். ஏன்டா? ரொம்ப அழகு. ஆளும் மூஞ்சியும் மாறையும். டேய், நீ பொறாமப்படுது மூஞ்சில தெரிதுடா. ஆமா, இவ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, உங்க முகத்துல ஒரு ரியாக்ஷனையும் காணோம். நாங்க என்னடா சாக்காவணும்? அவ சொல்லிட்டு போனதுதானடா. சொல்லிட்டு போனாளா? உன்கிட்ட சொல்லுறது நான் போன் அடிச்சா நீ எடுக்கலையாமே. ஐயோ, அதுக்குதான் போன் அடிச்சானா? நான் தான் எடுக்காம இருந்துட்டேனா? இப்ப வருத்தப்பட்டு என்ன செய்ய? டேய் வந்தவனே, அவங்கள இருடா. எல்லாரும் சொல்லுங்க, அத்தை மாமா ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க? நல்லாவே இல்ல. ஸ்டூபிட், உன்கிட்ட நான் கேட்கல, என் ஃபேமிலிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழகா இருக்காருமா, உனக்கு பொருத்தமா இருக்காரு. என்ன ஒரு தினசா இருக்காருடா, முடியலடா ஒரு கலரா இருக்குது. டேய், நாமளும் இப்படிதான்டா இருக்கணும். ஆமாடா, இந்த ஸ்டைல் சூப்பரா இருக்குடா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய், நாளைக்கு பிறகு உங்க வண்டில சுத்த மாட்டேன். ஆமாமா, இந்த ஆள் என்ன அழகா இருக்காரு. டேய், உங்க முடி என்ன கலர்ல இருக்கு? டேய் மாமா, அழகா இருக்காங்கடா. மாமா, அத்தி, டேய் நமக்கு மாமா வேண்டா. அப்ப இந்த கலர் முடி நமக்கு வந்துரும்டா. ஆமாடா, நாம இப்பவே ஃப்ரெண்ட் பிடிக்கிறோம்டா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. பாத்தியலா? ஹாய். அத்தி, பேசுறது வித்தியாசமா இருக்குடா. அங்க அப்படிதான்டா இருப்பாங்க. ஆதிராக்கா, நீங்க செஞ்சதுல சூப்பரான காரியம் தான். டேய், என்ன வெறுப்பேத்தாதீங்கடா. மாமா, நீ வேஸ்ட் மாமா. டேய், வெறுப்பேத்தாதீங்கடா. சரி, பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க, விருந்து வைக்கலாம். என்ன வெறுப்பேத்துறதுக்குனே இந்த குடும்பம் இருக்குது. தருணுக்கும் ஆதிராவுக்கும் விருந்து வைக்கலான்னு நினைச்சோம். வீதி அவங்கள விருந்து சாப்பாடும் இவன் அதை பார்க்கறதுக்கும் தான் இருந்திருக்கு. ஐயோ, இந்த குடும்பம் நேரம் பார்த்து நம்மள வெறுப்பேத்துதே. சரி சரி, இன்னாருக்கு இன்னாரு இருந்தா யாரால மாத்த முடியும்? மாத்தி காட்டுறேன். இந்த ஆதிரா பையன் உள்ள எனக்கு தான். கல்யாணம் முடிச்சிட்டா மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. கல்யாணம் தான் யாராலும் முடிக்கலாமே, மனசுல இடம் பிடிக்கணும். ஒரு பொண்ணு மனசுல இடம் பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் மீறி ஒரு பொண்ணு ஒண்ணு மனசு சுமந்தானா நீ அதிர்ஷ்டக்காரன். நீ காலையில எட்டி வச்சுட்டு போயிட்ட, இனி ஒண்ணும் பண்ண முடியாது. நேரம் பார்த்தா குத்தி காட்டுறீங்க. ஆதிரா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு உள்ளவம்மா. ஓகே அத்தை, எனக்கு விருந்து தடப்படலாம் வச்சிருக்கா. தடப்படல, அவனுக்கு ஸ்பூன் வச்சுதான் திங்க தெரியும். பரவாயில்ல, அதுக்கேத்த மாதிரி சமைச்சிட்டா போச்சு. அவனுக்கு இங்குள்ள சாப்பாடுலாம் ஒத்துக்கிறாது. டேய் பொறாமையாடா. டேய் வளர்ந்தோனே, எனக்கு என்னடா பொறாம? எவ எக்கடு கட்டு போனா எனக்கு என்ன? அவ அமெரிக்கா மாப்பிள்ளைய கட்டட்டும் இல்ல இங்கிலாந்து மாப்பிள்ளைய கட்டட்டும், எனக்கு என்ன? எனக்கெல்லாம் ஒரு கவலை கிடையாது. குடும்பமா சேர்ந்து ஏமாத்திட்டியல்ல. தர்மமா, அழறிலோ? இல்லடா. இல்ல மாமா, அழுதிங்க, சவுண்ட் கேட்டுச்சு. எனக்கும் கேட்டுச்சுடா. போதும் நிப்பாட்டு. விருந்து சாப்பிடலாமா? எனக்கு பசிக்கு. எப்பண்டா நான் சாப்பிடலாம்னு வந்தேன். சாப்பிடறதுக்குனே வந்தாலாம். டேய் தருண், நீயும் ஒரு வயசு சாப்பிட்டுட்டு போயாண்டா. சரி, நானா இங்க நம்மளங்க சாட மாட்டேன். டேய், உனக்குன்னு சமைச்சதாண்டா நாட்டுக்கோழி குழம்பு. உனக்கு பிடிக்குமேன்னு ஆசையா வச்சேன்டா. பாரு வேண்டாங்கிற. இப்ப நீ சாப்பிட வேண்டியத டா
அவர் சாப்பிட போறாருடா. நான் இப்ப சாப்பிட மாட்டேன் சொன்னேன். நான் சாப்பிடுவேன், மத்த யாருக்கும் வைக்க கூடாது, எனக்கு மட்டும் தான் வைக்கணும். வேணா இவளும் சேர்த்து திங்க சொல்லுங்க. நான் இதுக்கு இவன் கூட சேர்ந்தீங்கன்னா நான் ஹஸ்பண்ட் கூட தான் சாப்பிடுவேன். கண்டு பெட்ரோலே ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்னு ஹஸ்பண்ட் பீத்த தான் வெளியே பீத்து என் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பார், வேண்டாம், என் வயால எதுவும் கிடறாத சொல்லி போட்டேன். பொறாமப்படுதியா? போடி, நீ யார கல்யாணம் பண்ண எனக்கு என்ன? அப்போ அமைதெல்லாம் ஓரமா நில்லு. நானே ஹஸ்பண்ட் சாப்பிட போறோம், ஓரமா நின்று வேடிக்கை பாரு. அவர் எனக்கு ஊட்டி எல்லாம் விடுவாரு தெரியுமா? தினமும் அவர் தாண்டா எனக்கு ஊட்டியே விடுறாரு. அது மட்டும் இல்லடா, என்னை என்னம்மா கொஞ்சாரு தெரியுமா? வெறுப்பேத்துறா. நல்லா விருப்பம் கொஞ்சம். அது வந்து இங்க பாரு, கோத்த கலப்பிடாத. கண்ணே மணியே எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு கொஞ்சாருடா. அது மட்டும் இல்ல, ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு, எப்படி சொல்லனே தெரியல. ஐயோ, என்ன வெறுப்பேத்துறாள, அழுதுருவானே. இவன் முன்னாடியே நான் அழுதுருவானே. அழக்கூடாது, தருவும் அழக்கூடாது. இப்படிதான் நேத்து சுவிட்சர்லாந்துக்கு தேனுலக்கு அதான் ஹனிமூன் போயிருந்தாண்டா. போதும், கோத்த கலப்பிடாத. சொல்லதுக்கல இப்பெல்லாம் நான் என் கையால சாப்பிடுறதே இல்ல. ஏன், உன் கையில என்ன புண்ணா? அவர்தான் எனக்கு உருட்டி விடுவாரு. ஓ சரி சரி. இன்னொன்னு நான் ஒண்ணு சொன்னா நீ ஷாக் ஆயிருவ. இவ எல்லாரும் முன்னாடி என்ன அழ வைக்காம போமாண்டான்னு தான் நினைக்க. தாயே, நீ அழகிதான், உன் பின்னாடி அவன் சுத்துறது உண்மைதான். அது என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத, போதும் நிப்பாட்டு. இல்ல தருண், நான் சொல்ல வரத கேள. நிப்பாட்டுன்னு சொன்னேன். அப்புறம் எல்லாரும் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன், நான் ஏதாவது பண்ணிட்டு போயிருவேன். அப்படியா? சொல்லிட்டு இருக்க மாட்டேன், அப்புறம் கோத்த கிளப்பிடாத. இவளுக்கு தானே விருந்து வைக்கணும்னு சொன்னீங்க, வச்சு தொலைங்க. நீ எங்கடா போற? உனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி தாண்டா. எனக்கு ஒரு கோழியும் வேண்டாம். உனக்கு பிடிச்ச சாம்பார்லாம் வச்சு வச்சிருக்கோண்டா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த சாப்பிட்டு போனோம். நீ ஒண்ணு அங்கெல்லாம் போண்டா, இங்கே இரு. எதுக்கு? நாங்களும் இருக்க மாட்டேன். நீ இங்கதான் இருக்கணும். உங்க அப்பா அங்க கொண்டு விட்டுட்டு போயிட்டான். உன் தங்கச்சியா புதுசா விட்டு போயாச்சு. அங்க யாரும் இல்ல, வீட்டை போட்டு சாவியை கொண்டு வந்துட்டோம். அதான் எனக்கு இங்க விருந்து இன்னைக்கு. குடும்பம் சேர்ந்தா ஏதோ பண்றாள. இவ இருக்கிறதுல நாளா இருக்க மாட்டேன். டேய், அவளுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? அவ புருஷனோட வந்திருக்கா, உனக்கு என்னடா? அதானே, யாரு எங்க இருந்தா எனக்கு என்ன? அவ இங்க இருக்கட்டும், எங்க இருக்கட்டும். டேய் தருண், என்ன? நீ தைரியமானவனா இருந்தா நான் இருக்கிற இந்த வீட்லயே நீ இரு பாப்போம். நான் என் புருஷன் கூட கொஞ்சம் எது கொள்ளலாம் பாரு பாப்போம். நீ வீரமான ஆம்பளைனா இதே வீட்ல இருக்கணும்டா. எனக்கு ரெண்டி போறாம உன் மேல போறாம நினைச்சியோ? இதே வீட்டுல இருக்கேன்டி. ஏ, நீ இருக்க ரூமு அதுக்கு எதிர்த்தாலே இருக்கேன்டி. பாப்போம், பார்க்கலாம். என்ன போற?